மீண்டும் அந்தர்பல்டி அடித்து புகழேந்தி அரசியலிலே அடுத்த பரபரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிக ஒரு முக்கியமான தலைவராக ஒரு காலத்திலே இருந்தவர் தான் நமது பெங்களூர் புகழேந்தி அவர்கள். ஆனால் இன்று அதிமுகவை நான் ஒருங்கிணைப்பேன் என சொல்லிக்கொண்டு ஒரு காலத்திலே தனியாக ஒரு குழுவை ஆரம்பித்தார். அதாவது ஓபிஎஸ் இருக்கும் வரைக்கும் ஓபிஎஸ் உடனே இருந்தவர். அதிலையும் ஓபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்று பல போராட்டம் நடத்துவதற்கும் நீதிமன்றங்கள் சட்ட போராட்டம் நடத்துவதற்கும் மிக உறுதுணையாக இருந்தவர் தான் நமது பெங்களூர் புகழேந்தி அவர். ஆனால் அப்படிப்பட்ட பெங்களூர் புகழேந்தி ஓபிஎஸ் நடவடிக்கை என்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை. அதாவது ராமநாதபுரம் தொகுதியிலே 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வி திருவிழாளர் ஓபிஎஸ் அந்த நேரத்திலே புகழேந்தவர்கள் ஓபிஎஸ்ஐ விட்டு விலக ஆரம்பித்து தனியாக ஒரு அணியை உருவாக்கி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என சொல்லி ஒரு அணியை உருவாக்கினார். அந்த அணி என்ன ஆனது அப்படின்னு இதுவரைக்கும் தெரியல. அதற்கு அடுத்தபடியாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு அந்தர்பெல்ட் என்பது அடித்திருந்தார். திமுக தான் ஜெயிக்க போகிறது, திமுகவிற்குத்தான் எங்களுடைய முழு ஆதரவு, எங்களுடைய வெளிப்படையான ஆதரவு திமுகவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி புகழேந்தவர்கள் அதனடியான வார்த்தையை சொல்லி இருந்தார். ஆனால் தற்சமயம் திமுக தோல்வியை தழுவிவிட்டது, தமிழக வெற்றி கழகம் வெற்றி வகை சூடிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டை நமது பெங்களூர் புகழேந்தவர்கள் அதனடியாக அந்தர்பல்டி அடித்து எடுத்திருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பெங்களூர் புகழேந்தியவர்களை பொறுத்த வரைக்கும் இனி 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பது மக்களுக்கு பிடித்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது, ஊழலற்ற ஆட்சியாக இருக்கிறது. திமுகவின் மீது பரிந்துள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைதான் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நமது புகழேந்தியவர்கள் வந்திருக்கிறார். 2026 தேர்தலுக்கு முன்பாக திமுக தான் ஜெயிக்க போகிறது, திமுக முதல்வர் மு.க.ஸ்டாலினை போல தமிழகத்திலே யாரும் ஆட்சி செய்ய முடியாது என அந்தர்பெல்டி அடித்தார். ஆனால் இன்று தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நமது அண்ணன் விஜயர்களைப் போல ஆட்சி யாரும் கொடுக்க முடியாது. இந்த 2 மாத கால ஆட்சி என்பது மிக சிறப்பாக இருக்கிறது, தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. தமிழகத்திலே போதைப் பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, குற்றச்சம்பவங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜயின் மீது மக்கள் மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார்கள் என சொல்லி நமது புகழேந்தவர்கள் அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை புகழேந்தியும் தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் கூட இணைய தளங்களிலே முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதிமுகவிலிருந்து யார் போனாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியே ஒரு காலத்தில் அதிமுகவிலிருந்து ஒதுங்கி இருந்தாலும் அதிமுக என்றுமே உயிர்ப்புடன் தான் இருந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் நமது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆன்மாவும் கண்டிப்பாக அதிமுகவை இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் உயிர்ப்புடன் தான் வைத்திருப்பார்கள் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவுடைய உண்மையான ரத்தம் போடக்கூடிய எந்த ஒரு தொண்டனும் மாற்று இயக்கத்தில் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண விடம் போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.